செப்டம்பர் 22 இரவு நடந்தது என்ன? அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே அந்த காவல்துறை உயர் அதிகாரி இவர் தூங்கப் போய்விட்டார் என்று உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகே அவர் ஓய்வெடுக்க செல்வது வழக்கம். இது அன்றாடம் கடைபிடிக்கும் நிகழ்வாகவே ஆக்கிக் கொண்டார். அன்றும் அப்படிதான். இன்டர்காமில் அம்மா தூங்கப் போயாச்சா என்று பணிப்பெண்ணிடம் விசாரிக்கிறார். இப்பதான் ரூமுக்குள்ள போயிருக்காங்க என பதில் கிடைக்கிறது. கிளம்பலாம் என நினைக்கும்போது பெரிய அலறல் சத்தம் கேட்கிறது. அந்த அதிகாரி பதட்டத்துடன் வேகமாக ஓடுகிறார். அங்கே கண்ட காட்சி அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. கன்னத்தை தட்டி மயக்கத்திலிருந்து எழுப்பிவிடலாம் என தாடையை தட்டுகிறார். அதனை கண்ட தோழி அதிகாரியை மிரட்டுகிறார். பதிலுக்கு அவரை உதாசீனப்படுத்திய அதிகாரி கீழிருக்கும் காவலர்களை கத்தி அறைக்கு வரவழைக்கிறார். அவசர அவசரமாக அந்த பெரிய காரில் அள்ளிப்போட்டு கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்து செல்கிறது கார். வண்டியை ஓட்டியதும் அந்த உயர் அதிகாரிதான் என்றும் சொல்லப்படுகிறது. விரைவில் ஓய்வு பெறப்போகும் அம்மா விசுவாசியான அவர் வாயை திறப்பாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.